வணக்கம் மக்களே, நான் உங்கள் கதிர் தமிழன் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து தாராபுரம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் எல்லாமே நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகும் யூடியூப் சேனலில். எப்படி ரிப்பேர் பண்ணுறது, எப்படி பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது, எல்லா வீடியோவும் உங்களுக்காக நான் போடுறேன். எனக்கு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு வியூவர்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தொஷிபா லேப்டாப்பில் சேட்டலைட் மாடல் லேப்டாப் கஸ்டமர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எப்படி எஸ்எஸ்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகும். இது ப்ராப்ளமான ஹார்ட் டிஸ்க்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம புது ஹார்ட் டிஸ்க் போட போகிறோம். ஓகேங்களா? புது ஹார்ட் டிஸ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா அதோட டேட்டாஸ் காப்பி பண்ணுறது ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஓஎஸ் போடுறது எல்லாமே நம்ம பண்ணணும். புது ஹார்ட் டிஸ்க் போட்டோம் அப்படின்னா இது எஸ்எஸ்டியில் 480 GB ஹார்ட் டிஸ்க்கு. வாரண்ட்டி 2 years வரும் உங்களுக்கு. பிராண்டடுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி டிஃப்ரென்ஸ் வரும். பிராண்டட்னா 1 year வாரண்ட்டி தான் வரும் உங்களுக்கு. இது மாதிரி பிராண்ட் போகும்போது 2 years வாரண்ட்டி, எக்ஸ்ட்ரா 1 year வாரண்ட்டி கிடைக்கும். ஹார்ட் டிஸ்க் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது லேப்டாப்லாம் ஆன் பண்ணி ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத எஸ்எஸ்டி 480 GB ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகிருக்குங்களா? ஓகே, இன்னும் ஓஎஸ் போடலாம். இப்போ நம்ம ஓஎஸ் போட போகிறோம். Windows 7 64 பிட்டு.